ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ஹர்ஷவர்தன் சொல்லி சென்னையிலேருந்து வரேன். கடந்த ஒரு 6 இயர்ஸாக வந்து இந்த எஸ்டிஎம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுருக்கேன். எஸ்டிஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி யோகா இதில் படிச்சுட்டு இருக்கேன். அது என்ன எஸ்டிஎம்எஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ்டிஎம் ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சுநாதேஸ்வரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி சயின்ஸ். ஸோ ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சுநாதேஸ்வரா வந்து இந்த கோயிலோட பேர். கோயிலோட பேர் வந்து இது வந்து ஃபுல் ஸோ கோயிலோட இன்ஸ்டியூஷன் தான் இது. கோயிலோட இன்ஸ்டியூஷன். ஓகே. இப்போ கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டில் ஒரு நெரேட்டிவ் ஒன்று போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பெண்களை வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, எல்லாரும் இங்கே புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரும்போது கூட அந்த சைட் நம்பர் 30 போயிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அன்சேஃபாக இங்கே ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அன்சேஃபாக நான் ஒன்றும் ஃபீல் பண்ணதில்லை. அப்புறம் ப்ளஸ் எங்களோட கோயின்டர்ன்ஸ் அப்புறம் எங்களோட வேலை செய்கிறவங்க கூட அந்த அன்சேஃபாக ஃபீல் பண்ணது மாதிரி நானும் கேள்விப்பட்டதில்லை. அப்புறம் அவங்களும் அன்சேஃபாக ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா வந்து பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து நிறைய சீனியர்ஸ்லாம் இங்கே தமிழ்நாடுலேயும் வராங்க. நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாடுலேயும் வந்து. எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் குட், எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் சேஃப். நல்ல ஹார்மோனியில தான் போயிட்டு இருக்கோம். உங்கள் கிளாஸ்மேட்ஸ் உங்கள் கலீக்ஸ் எல்லாம் யாராவது கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க யாராவது இந்த சூசைட் பண்ணிக்கிறதோ இல்லை திடீர்னு காணாம போறது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கு? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்தது இல்லை. வெரி சேஃப் ஹியர். பாஸ்ட் 6 இயர்ஸ் அந்த மாதிரி நடந்தது இல்லை நீங்க இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்க சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? அவங்களும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க? அந்த மாதிரி ஒன்றும் சொன்னது இல்லை. சீனியர்ஸ் நல்ல என்ஜாய் பண்ணி குட் நேம் டு தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஓகே ஓகே. தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த நெரேட்டிவ் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு திஸ் இஸ் வெரி சேஃப் ஹியர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வரலாம், இங்க இது வந்து பார்க்கலாம். யூ கேன் ஆல்சோ ஸ்டடி ஹியர். இட்ஸ் வெரி குட் ஹியர். ஸோ நோ வரிஸ். ஓகே, தேங்க் யூ. ஹாய் மேம், உங்க பேர் என்ன? வைஷ்ணவி. நான் நாமக்கல்ல இருந்து வரேன் சார். தமிழ்நாடு? தமிழ்நாடு. ஓகே. நீங்க? என் பேர் ஜெர்லின். நான் மதுரையில இருந்து வரேன். மதுரையில எங்க? மதுரையில இது ஃபாத்திமா காலேஜ். சூப்பர். வந்தீங்க? என் பேர் டாக்டர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர். நீங்க? என் பேர் டாக்டர் தியா. நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். ஓகே. நீங்க? ஹரிணி, திருச்சியில இருந்து வரேன். சூப்பர். அப்போ எல்லாருமே தமிழ் குரூப் தான். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, தமிழ் சோஷியல் மீடியாஸ் எல்லாம். தர்மஸ்தலால கிட்டத்தட்ட ஒரு 400 பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, கடத்திட்டாங்க, செக்ஸுவலாக அவங்கள ஹராஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி புதைச்சி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 சைட்ஸில் புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருக்குது. நீங்களாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக படிக்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இங்கே எதுவும் அன்சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஷோர். ஓகே. உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது கூட படிக்கக்கூடிய ஏதாவது பெண்கள் யாராவது காணாமல் போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தான் நடந்திருக்குதா? எதுவுமே நடந்ததில்லை. இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாராவது இங்கே ஒரு 10-20 இயர்ஸாக இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது இருப்பாங்களா? அவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. ஓகே, சரி. பர்சனலாக இந்த இன்ஸ்டியூஷன் பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். நான் வைஷ்ணவி, நாமக்கல்லேருந்து வரேன். இங்கே ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சோஷியல் மீடியாவில் இருக்க மாதிரியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியோ எதுவும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது எங்கள் யாருக்குமே இருந்ததில்லை. அது இல்லாமல் எங்கள் சீனியர்ஸ் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேட்ச் சீனியர்ஸ் வரைக்கும் நாங்கள் காண்டாக்டில் தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்கும் இங்கே என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கையில் நாலேஜில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அது இல்லாமல் எங்கள் காலேஜில் ஒரு 600-700 பீப்புள் படிக்கிறோம். இந்த மாதிரி யாருமே ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சும் நாங்கள் கேட்டதில்லை சார். பர்சனலி எங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் நாங்கள் இங்கே வந்து 31st பேட்ச் நாங்கள் எஸ்டிஎம்ல. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதிங்கிறனால தான் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அகடமிக்ஸ் வைஸோ இல்லை டிசிப்ளின் வைஸோ இங்கே எங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் என்ன கற்றுக்கணுமோ அதை எவ்வளோ எங்களால் முடியுமோ அவ்வளோ நாங்கள் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இதை தாண்டி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எந்த பிரச்சனையோ எங்களுக்கு இருந்ததில்லை. மற்றபடி காலேஜ் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் டிசிப்ளின்டாகவும் தான் இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க சார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ நாங்கள் கேள்விப்பட்டதோ இல்லை, இங்கே பார்த்ததோ இல்லை சார். ஓகே, தேங்க்யூ.